ஐபிசி தமிழ் செய்திகள். கொழும்பு அரசியலில் அதிரடியான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. குறிப்பாக முக்கிய பதவிகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் அண்மையில் ஆளுநர் பதவி விலகியதனைத் தொடர்ந்து புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் வடமாகாணத்தில் முன்னாள் ஆளுநர் ரெஜினோல்ட் ஹுரேவியை மீண்டும் ஆளுநர் பதவி வழங்கப்பட மாட்டாது என கொழும்பு அரசியல் தகவல்களிலிருந்து அறிய முடிகின்றது. ரெஜினோல்ட் ஹுரே முன்னாள் ஜனாதிபதி சந்திகாவுடன் இணைந்து சமகால ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு எதிராக அரசியல் சூழ்ச்சி நடவடிக்கையில் ஈடுபட்டார் என குற்றம் சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. சுதந்திர கட்சியின் 23 உறுப்பினர்கள் ரெஜினோல்ட் ஹுரேயின் இல்லத்தில் ஒன்று கூடி அண்மையில் ரகசிய சந்திப்பொன்றை நடத்தியிருந்ததாகவும் இதன் காரணமாகவே சுதந்திர கட்சியின் தலைமையகம் மூடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தை அடுத்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அனைத்து ஆளுநர்களையும் பதவி துறக்குமாறும் பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் தற்போது 8 மாகாணங்களுக்கான ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வடக்கு மாகாணத்திற்கும் தமிழர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். எனினும் சபரகமு மாகாணத்திற்கு மட்டும் இன்னும் எவரும் நியமிக்கப்படவில்லை. ஜனாதிபதியிடம் ரெஜினோல்ட் ஹுரே பகிரங்கமாக மன்னிப்பு கோரும் பட்சத்திலேயே அவருக்கு அந்த பதவி வழங்கப்படலாம். எனினும் ஜனாதிபதியிடம் மன்னிப்பு கேட்கும் நிலைப்பாட்டில் ரெஜினோல்ட் ஹுரே இல்லை என கொழும்பு அரசியலில் இருந்து அறிய முடிகின்றது. எவ்வாறாயினும் இது குறித்து உறுதியான தகவல்கள் எவையும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.